ஆமா அனுஷ்கா, என்னம்மா அது சொல்லாம கொள்ளாம திடீர்னு கிளம்பி வந்திருக்க? எப்பயும் போன் போடுவேன். ஒண்ணுமில்ல, செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்க, அதான் கிளம்பி வந்தேன். வா அனுஷ்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இருக்கேன். என்னாச்சு அனுஷ்கா, வரத்துல கோவமா வந்திருக்க? இங்க பாரு, தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிடாத, அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. ஆட மெச்சம் சாணி அழணும், இதை மட்டும் பார்க்கணும். ஏன் வந்திருக்கேன், எதுக்கு வந்திருக்கேன், ஏன் கோவமா இருக்கேன், ஏன் சந்தோஷமா இருக்கேன்னு கேக்குறதுலாம் உன் வேலை இல்ல. அனுஷ்கா, என்னப்பா, என்ன கோவப்படுறீங்க? அவ உன்னோட அக்கான்ற மரியாதை கொஞ்ச நாளும் கொடு. என்னது அக்காவா? என் பிள்ளைக்கு ஓ மக அக்காவா? படிச்ச என் பிள்ளை எங்க இருக்கு, படிக்காம மாடு மேய்க்கிற ஓ பிள்ளை எங்க இருக்கு? ஏண்டி, அதுவும் என் பிள்ளைதான், இதுவும் என் பிள்ளைதான். இதுவும் ஓ பிள்ளைதான். அதுக்குன்னு ஒரு தராதரம் இருக்கு, அந்த தராதரம் ஓ மகளுக்கு இல்ல. படிச்சுக்கிட்டு இருக்க என் பிள்ளை எங்க இருக்கு, படிக்காம மாடு மேய்ச்சிக்கிட்டு திரியிற ஓ பிள்ளை எங்க இருக்கு? இதுக்கெல்லாம் யாருடி காரணம்? யார் காரணம்? நீ தான் காரணம். என் பொண்டாட்டி சாகவோ உன்னைய போய் கட்டிட்டு வந்து தொலைஞ்ச பத்தியா? அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என் பொண்டாட்டி தங்கம் எங்க இருக்கு, தகர நீ எங்கடி இருக்க? என் தங்கத்துக்கு ஈடாவியா நீ? அது குணத்துல 1% கூட உனக்கு வராதுடி. அப்பா, யாரோட யார கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இவளோட அம்மாவும் என்னோட அம்மாவும் ஒண்ணா? ஆமா, இவளோட அம்மாவோ உன்னோட அம்மாவோ ஒண்ணு இல்லதான். அவளுக்கு முன்னாடி உங்க அம்மா கால் தூசி கூட வரமாட்டா. என்னையா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீரு? ஆமாடி, அப்படித்தான் பேசுவேன். இங்க பாரு அனுஷ்கா, உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ரொம்ப ஆடாத, அப்புறம் அழிஞ்சு போயிருவ. ஐயோ, பெத்த பிள்ளைக்கு யாராச்சும் இப்படி சாபம் விடுவாங்களா? நான் ஒன்னும் சாபம் விடலடி, நடக்கிறதுதான் சொல்றேன். நீ எப்படி இருக்கியோ அப்படிதான் உன் மகளும் இருக்கா. அப்பா வேண்டாம்பா, சண்டை போடாதீங்க. ஆமாடி, கோக்குறதெல்லாம் நல்லா கோத்து விட்டுவிட்டு இப்ப வந்து என்னோட அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நீ சமாதானம் பண்றியா? நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நான் வந்தனைக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு இப்படி சண்டை போட்டு விடுறேனா? நான் இல்லாதப்ப நீ என்னென்ன பண்ணுவ? நல்லா கேளு அனுஷ்காமா, நல்லா கேளு. இவ நாக்க பிடிங்கிட்டு தொங்கணும், அந்த அளவுக்கு நீ கேட்கணும். என் பிள்ளை எனக்கு நாக்க பிடிங்கிட்டு தொங்கணும். வேணும்னா நீங்க உன் மகளும் போய் நாக்க பிடிங்கிட்டு தொங்குங்க. நீ நல்லா இருப்பியா மனசா? என் பிள்ளை வந்த அன்னைக்கே இப்படி பேச்சு பேசுறியே, என் பிள்ளை பாரு எப்படி அழுகுதுன்னு. நீ அழுகாதம்மா அனுஷ்காமா, அம்மா நான் இருக்கேன் உனக்கு. இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் அப்பாவுக்கு அவதான் முக்கியம், நம்ம முக்கியமே இல்லம்மா. வந்தது வராதம்மா, பாரு என்னென்ன பேச்சு வாங்க வேண்டி இருக்குன்னு. இதுக்குதான் நான் இங்க வரவே மாட்டேங்கிறேன். அப்பா ஏன்பா? வாய மூடி, எல்லாம் ஒன்னாலதான். நீ என்ன உசுரோட இருந்து எங்க உயிரை வாங்குறதுக்கு என்கிட்ட போய் செத்துத்தல? என்னடி சொன்ன? அட பாவி மனசா, இந்த ஒண்ணும் இல்லாத சிரிக்கிக்காக போய் என்னையே அடிச்சுக்கிட்டே நீ. அப்பா, போய் இவளுக்காக நீங்க எங்க அம்மாவை அடிக்கிறீங்களே. சந்தோஷமாடி, சந்தோஷமா? உன் மனசுக்கு குளு குளு குளுன்னு இருக்குமே. சித்தி, வாய மூடு. அம்மா போனனைக்கே நீயும் போய் செத்து தொலையாம இப்படி உசுரோட இருந்து என் உயிரை வாங்குறல. மலரு நெல்லுதாயே. சந்தோஷமாடி உனக்கு? சந்தோஷமா? என் பிள்ளைய எப்ப பார்த்தாலும் கரைச்சு கொட்டுறியே. இளவ மனசு தானே, நீயும் பொம்பளை பிள்ளைய தானே பெத்து வச்சிருக்க. பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் ராணியா என் பிள்ளை? உன் மகளை மாதிரி ஒண்ணுத்துக்கு இல்லாதவல்ல. போய் உன்னையும் கட்டிட்டு வந்து தொலைஞ்சிருக்கேன் பாரு, என்னைய சொல்லணும். என்ன இவ்வளவு நேரத்துக்கு வீட்டுல வச்சிருக்க? நான் தான் போனோட்ட வந்தப்பே சொன்னேன்ல, எங்கிட்டாச்சும் அடிச்சு பத்தி தொலைய வேண்டியதானே. எங்கடி போய் தொலைறா? அடிச்சாலும் பிடிச்சாலும் அப்பே தண்ணி கிடக்கா. எனக்கு தான் அசிங்கமா இருக்கு. இவ இருக்கிறதுனாலதான் நீ ரெண்டாம் தரேன்னு தெரியுது. நான் என்னடி பண்றது? அந்த காலத்துல இந்த மனுஷனுக்கு நான் வாக்கப்பட மாட்டேன்னு சொன்னேன். கேட்காம எங்க அப்பா ஆத்தாலும் பிடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. அக்கா மகளை நல்லா பாத்துக்கிருவேனா, அதனாலதான் என்னைய பிடிச்சு கட்டி வச்சாங்க. இந்த மனுஷனுக்கு நான் ரெண்டாம் தரமா வாக்கப்பட்டது பத்தாதுன்னு அவன் மகளை வேற நான் நல்லா வச்சு பாக்கணுமாக்கும். இங்க பாருமா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. நானும் என்னென்னமோ பண்ணி தாண்டி பாக்குறேன், தொலைஞ்சு தொலைய மாட்டேங்கிறான். இவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்னடி பண்ண போற? பொறுத்திருந்து பாரு. என்னது அழுதுகிட்டே போறாங்க? எங்க என்னது இப்படி அழுதுகிட்டு போறாங்க? எங்க நில்லுங்க, எங்க மலரே நில்லுங்க. என்னது இந்த பிள்ளை அழுத மட்டுக்கு எங்கிட்டு ஓடுது? ஏன் மலரே,
ஐயோ இந்த பிள்ளை எவ்வளவு கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டேங்குதே. என் தைய மலரு. எங்க மலரு நில்லுங்க மலரு. எங்க மலர் நில்லுங்க, நான் சொல்றத கேளுங்க. ஐயோ ஆத்தே என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. ஆத்தா ஆத்தா ஆத்தா, என் மகன் கிட்ட போச்சா? ஆமா என்கிட்ட தான் உழுந்து ஓடுறான். என்னாட்டு வாரியா? இல்ல அது பிரச்சனையா? ஐயோ மலரு மலரு. ஐயோ என்னன்னு சொல்லாம கொள்ளாம எல்லாம் ஓடுதுங்க. எங்க நில்லுங்க, எங்க மலரு. இதுக்கப்புறம் நான் யாருக்காக உசுரோட இருக்கணும்? எனக்கு உயிரோட வாழ பிடிக்கல. ஐயோ எங்க, நான் சொல்றத கேளுங்க. எந்த தப்பான முடிவையும் எடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு என் பின்னாடி நீங்க வராதீங்க, போயிருங்க. ஐயோ எங்க எங்க நில்லுங்க. எங்க நான் சொல்றத கேளுங்க, கீழே இறங்குங்க. முடியாது, என்னால இறங்க முடியாது. எங்க நான் சொல்றத கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா? எனக்கு இந்த உலகத்துல யாருமே இல்ல. நான் எதுக்கு யார் பேச்சையும் கேட்கணும்? நான் யாரும் இல்லாத அனாதை தானே. எப்படி வந்தனோ அப்படியே போயிடுறேன். எனக்கு அம்மா இருந்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுமா? எங்க சொல்றத கேளுங்க. நீங்க யார் எனக்கு? நான் எதுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்? இங்க பாருங்க, நீங்க எடுக்கிற முடிவு தப்பான முடிவு. நான் சொல்றத கேளுங்க. நீங்க இல்லங்க, நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. எல்லாம் நான் யோசிச்சு எடுத்த முடிவுதான். நான் சொல்ல கேட்காம மேலையா ஏறி நின்னு இருக்க. எதுக்காக என்ன பிடிச்சி இழுத்தீங்க? இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவ. என்னால யாருக்கும் எந்த பாரமும் இருக்க கூடாதுன்னு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? கவலைப்படாதீங்க, எதுக்கும் சாகுறது முடிவாகாது. இல்லங்க, எனக்கு யாரு இருக்கா? அப்படியெல்லாம் பார்த்தா நாளா எத்தனையோ தடவை சாகணும். எனக்கு தான் யாரும் இல்ல. அதுக்காக உங்களை மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் முடிவெடுக்க முடியுமா? என்ன அத்தா மலரு, எங்க தாயி இருக்க மலரு. அந்த சிரிக்கி பேசினால மனசுல வச்சுக்கிட்டு எந்த தப்பான முடிவை எடுத்துறாத தாயி. எங்க தாயி இருக்க, எங்க இருந்தாலும் வந்துரு தாயி. எனக்கு உன்னை விட்டா வேற யாரு தாயி இருக்கா? வந்துரு தாயி. அத்தா மலரு, உங்க அம்மாவை தான் தூக்கி வாரி கொடுத்துட்டு இப்ப நீயே என்னை விட்டு போயிடாத தாயி. ஐயோ அப்பா, பாத்தீங்களா, உங்களை தேடிக்கிட்டு உங்க அப்பா உங்களுக்காக எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அவங்கள விட்டுட்டு நீங்க இந்த முடிவை எடுக்க போயிட்டீங்களே. எப்படிங்க அவங்கள விட்டுட்டு உங்களுக்கு இந்த முடிவு எடுக்க மனசு வந்துச்சு? யாரோ என்னமோ ஏதோ சொல்லிட்டாங்கன்ற காரணத்துக்காக உங்க மேல உசிரையே வச்சிருக்க உங்க அப்பாவை விட்டுட்டு எப்படி உங்களுக்கு இந்த முடிவு எடுக்க மனசு வந்துச்சு? என்ன பாக்குறீங்க? இல்ல எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் எதுக்காக ஓடி வரணும்? நான் எப்படியே போறேன், அதனால உங்களுக்கு என்ன? இல்லங்க, என் மனசையே கேட்கல. இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பார்த்தா என்னால அப்படி விட்டுட்டு யாரோ எனக்கு என்னன்னு இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. என்கிட்ட ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? போய் உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க இல்லைன்னா உங்க அப்பா இல்லைங்க. இனிமே எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்க அப்பாவை மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவன் யோசிச்சு முடிவெடுங்க. சரிங்க. ஏண்டி அறிவு கட்டவளே, என்ன காரியம் பண்ண முடிவு எடுத்திருக்க நீ? எங்க இருந்து உனக்கு இந்த தைரியம் வந்துச்சு? அத்தை அத்தையாவது சொத்தையாவது உன்னை பார்க்கறதுல எனக்கு பலார் பலார்னு அரையணும் போல இருக்குடி. உனக்கு கொஞ்ச நாள் மூளை இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ண நீ முடிவு எடுத்திருப்பியா? அங்க பாரு உங்க அப்பனை, உங்க அப்பைய மூஞ்சிய பாரு. இந்த மனசை அழுது ஒரு நாள் கூட நான் பார்த்தது இல்லடி. இந்த மனுஷனை இந்த கஷ்டத்துக்கு நீ ஆளாக்கிட்டியே. அத்தை வாய மூடி. ஏன் தாயி, உனக்கு இப்படி எல்லாம் கூட முடிவெடுக்க தெரியுமா? நாங்களும் உன்னை என்னமா நினைச்சேன், சின்ன பிள்ளையாக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த அளவுக்கு முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய பிள்ளை ஆயிட்டேன்னு சொல்லி காட்டுற, அப்படித்தானே? ஐயோ அப்படிலாம் இல்ல மாமா, நான் பண்ணது தப்புதான், மன்னிச்சிருங்க. ஏண்டி உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா எங்களால தாங்க முடியுமா? அங்க பாரு உங்க அப்பனை எப்படி அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்காருன்னு. அப்பா அழுகாதீங்கப்பா. என்ன தாயி பண்ண சொல்ற? இதுதான் உன் முடிவு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த அளவுக்கு முடிவெடுக்க நான் தான் காரணம். அது சிரிக்கி நான் கட்டிட்டு வராம இருந்தா நீ பாட்டுக்கு சந்தோஷமா இருப்ப. சரி விடுங்க, ஆளாளுக்கு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு கோவத்துல முடிவு எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு புத்திமதியை சொல்லியே திருத்த வேண்டியது உங்க பொறுப்பு. ஆனா நீங்களே இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மனசு கூட கொஞ்சம் தான் கஷ்டப்படும். எதையாச்சும் சொல்லி அவங்க மனசை மாத்த பாருங்க. இப்படி ஆளாளுக்கு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க மனசு என்னத்துக்காகும்? மலரு மலரு, உனக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்க எப்படி மனசு வந்துச்சு? கேளு தாயி, நல்லா கேளு. அங்க கேட்டு இவளுக்குலாம் ரோசை வராது. நீ கேட்டதான் இவளுக்கு எல்லாம் தெரியும். ஏம்பல இப்படி எல்லாம் ஒரு முடிவு எடுத்த? நீங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷனுங்களா தெரியாது. என்ன
அங்க இருக்குன்ற எண்ணமே உனக்கு இல்ல. அப்படி கேளுங்க, உங்க ஃப்ரெண்டை நல்லா கேளுங்க. அவங்களுக்கு யாருமே இல்லையா, அதனாலதான் இந்த முடிவு எடுக்க போனாங்களாம். ஏம்ல அப்படியா? உனக்கு யாருமே இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? இல்ல தென்றலு, நீ அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உனக்கு எது ஒண்ணு நான் யாரும் கேட்க ஆள்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி சொல்லு தென்றலு. இவளுக்கு ஒண்ணு நான் யாரும் கேட்க ஆள்ல நினைச்சுக்கிட்டு இருக்காளா என்னமா அவங்க சித்திகாரி. அவ வாய்க்கு வந்த மாதிரி என்னென்ன பேசியிருக்கா. இன்னைக்கு போய் அவளை ஒரு கை பார்க்காம விடவே கூடாது. ஹாய் செல்லக்குட்டி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க பண்ற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.